Hello students, welcome to Hiva Max 11th Standard Business Max Chapter 3 Analytical Geometry Exercise 3.1 la first question எப்படி solve பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். Find the locus of a point which is equidistant from 1,3 and x-axis அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து லோக்கஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஒய் வச்சுட்டு இருக்கும். அண்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, அதை பின்னு எடுத்துக்கலாம். அண்ட் x-axis கொடுத்துருக்கனால பிஏவோட வேல்யூ வந்து y1 அப்படின்னு எடுத்துப்போம். சரிங்களா? இப்போது சொல்யூஷனில் let p of x1, y1 be any point, இது கண்டிப்பாக எழுதணும், ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக எழுதணும், on the locus. அடுத்தது நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, அதை ஏன்னு எடுத்துக்கலாம். let a 1,3 be the fixed point. இந்த ரெண்டு விஷயம் நமக்கு இருக்குது. ஒன்று வந்து பியோட வேல்யூ x1, y1, ஏவோட வேல்யூ 1,3. இப்போ நான் பிஏ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கனால அதை ஒய்ன்னு எடுத்துக்கணும். சரியா? y1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ண போகிறேன். அது வேணால் சைடில் எழுதிக்கலாம், எழுதலைனாலும் பரவாயில்ல. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ பிஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு y1 ஸ்கொயர். இப்போ பிஏன்றது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிப்போம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் ரூட் இல்லாமல் x1 மைனஸ் x2ன்னு எடுத்துக்கலாம், இல்லை x2 மைனஸ் x1ன்னு எடுத்துக்கலாம். சரியா? ப்ளஸ் y1 மைனஸ் y2 அண்ட் இதுக்கு வந்து ஸ்கொயர் வரும். சரிங்களா? இப்போ ரெண்டு பாயிண்ட் நமக்கு, ஒன்று x1 y1, இன்னொன்று 1,3 x2 y2ன்னு எடுத்துக்கலாம். x1 மைனஸ் x2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 minus y2 whole square and pa square is equal to y1 square. இப்போ இந்த டேர்ம் எப்படி இருக்குன்னா a minus b whole square மாதிரி இருக்கு. a minus b whole square is equal to a square minus 2ab plus b square. அப்போ x1 square minus 2 into a into b plus b square. b ஓட வேல்யூ 1, so 1 square எழுதிக்கலாம். plus same a minus b whole square. a square minus 2 into a into b plus b square is equal to y1 square. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த ப்ளஸ் y1 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். x1 ஸ்கொயர் மைனஸ் 2x1 ப்ளஸ் 1 ப்ளஸ் y1 ஸ்கொயர் மைனஸ் 2 3s are 6. இங்கே 2 1s are 2 டேரெக்டாக எழுதிடலாம். இங்கே 2 3s are 6 வரணும். இன்ட்டு y1 ப்ளஸ் 9 மைனஸ் y1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், y1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1 இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு x1 ஸ்கொயர் இருக்கும். மைனஸ் 2x1 மைனஸ் 6y1. முதல்ல x1 y1 எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இருக்கிறது எழுதலாம். 1 + 9 10, that is equal to 0. Therefore locus of x1, y1 is, இப்போ x yன்னு எழுதிக்கலாம். x ஸ்கொயர் மைனஸ் 2 into x மைனஸ் 6 into y ப்ளஸ் 10 equal to 0. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.